வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி. நம்ம அகாடமி கதிரேசன்மலை கோவில்பட்டியில் அமைஞ்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நம்ம அகாடமியில் நடக்குது. ஆண் மற்றும் பெண் இருவருக்குமே தனித்தனியான விடுதி வசதியோடு நம்ம அகாடமி செயல்படுது. யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு தேவையான அனைத்து உடல் தகுதி தேர்வுகளும் பயிற்சி அளிக்கப்படுது. சரிங்களா? விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் வினா, வீட்டோல் என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். இப்போ விமானம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தரையில் நகர்ந்து சென்று அதுக்கப்புறம் தான் மேலே பறக்கும். அதே மாதிரி மேலேருந்து கீழே இறங்கும்போது கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்து தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் செங்குத்தாக டைரெக்டாகவே கொஞ்சம் தூரம் போகாமல் டைரெக்டாக மேலே எழும்புறதுக்கும் அதே மாதிரி மேலிருந்து கீழே இறங்குறதற்கும் புதுசாக உருவாக்கின தொழில்நுட்பம் தான் இந்த வீட்டோல் அப்படிங்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை சென்னை ஐஐடியை சேர்ந்த விண்வெளி பொறியியல் துறை பேராசிரியர் ராமகிருஷ்ணா, ஜோயல் ஜார்ஜ், அனந்த் பத்ரன் ஆகிய 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வினா, விண்டர்ஜி இந்தியா 2025 என்று 7வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, சென்னை. தேசிய அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு இந்த மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது வினா, எச்சில் துப்பினால் 250 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட இந்திய பகுதி எது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, வாரணாசி. வாரணாசி அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார விதிகள் 2021 வாரணாசியில் இப்போ அமலுக்கு வந்திருக்கு. அதன்படி எச்சில் துப்பினால் பொதுவெளிகளில் எச்சில் துப்பினால் 250 ரூபாய் அபராதமும், வாகனங்களில் இருந்தபடி குப்பையை வீசினாலோ எச்சில் துப்பினாலோ 1000 ரூபாய் அபராதமும், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டினால் 500 ரூபாய் அபராதமும், நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டினால் 750 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நான்காவது வினா, 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் சி, சூரியகாந்த். இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள். அவர்களுடைய பதவிக்காலம் நவம்பர் 23ஆம் தேதியோடு முடிவடையுது. அதுக்கு அடுத்த நீதிபதியாக அதாவது 53வது நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார். இவர் நவம்பர் 24ஆம் தேதி பதவியேற்று 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்குமே பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக 2019ஆம் ஆண்டு மே 24 பதவியேற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அஞ்சாவது வினா, அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. 2வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா. அமெரிக்காவில் மொத்தம் 5044 அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுத சோதனையை நிகழ்த்தப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறாரு. ஆறாவது வினா, இளம்பருதி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் டி, செஸ். தமிழ்நாட்டுடைய 35வது கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் இளம்பருதி. ஏழாவது வினா, தூத்துக்குடி வராது. மக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிற திட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான விடை ஆப்ஷன் பி, தாய்மானவர் திட்டம். இந்த திட்டம் நவம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எட்டாவது வினா, ஒற்றுமை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் டி, அக்டோபர் 31. சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்தநாள் இந்த வருடம் அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்படுது. வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் மற்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. இவர் ஏன் பிஸ்மார்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியில் கலகம் வந்தபோது அந்த ஜெர்மனியில் ஒருங்கிணைத்த நபர் பேர் பிஸ்மார்க். அதே போல் நம்ம இந்தியாவில் அநேக சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவரை இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ட்டு முன்னெடுப்பில் இந்த விழாவானது கொண்டாடப்படுது. இவருடைய பிறந்தநாள் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு பாரத் திருவிழா 2025 அப்படிங்கிறது நவம்பர் 1லிருந்து 15 வரைக்கும் கொண்டாடப்படுது. 9வது வினா, இந்தியாவிலேயே வறுமை இல்லா மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, கேரளா. 10வது வினா, சர்வதேச இதய நோய் நிபுணர்களின் மாநாடு நடைபெற்ற பகுதி எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. சர்வதேச இதய நோய் நிபுணர்களின் மாநாடு அமெரிக்கா ஜான் பிரான்சிஸ்கோவில் இந்த மாநாடானது நடந்திருக்கு. 11வது வினா, புஷ்கர் ஒட்டக திருவிழா எங்கு நடைபெறுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். 12வது வினா, உலக சிக்கன தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, அக்டோபர். இதுபோல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற தேர்வு நோக்கில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் பார்க்குறதுக்கு நம்ம அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.